டிவில சிபிராஜ் நடிச்ச ஒரு படம் போட்டிருந்தாங்க கேடிவில. செம்மையா இருந்தது. என்ன ஒரு கிளாஸ் அண்ட் மாஸ் அபார்ட் ஆஃப் ஆக்டிங் அண்ட் டயலாக் ஓரியன்டேஷன் ஆஃப் ஆஸ்கர் அவார்ட்ஸ். செம்மையா இருந்தது. பஞ்சு மிட்டாய் நானும் உட்காந்து இத்தனை நேரம் அதான் பார்த்துன்னு இருந்தேன். அவ்வளோ வேலை இல்லாமல் இருந்தீங்கன்றீங்களா? ஆமாம், வேறு என்ன பண்ணுறது? 6 மணி ஆனதானே. ஸோ அது வரைக்கும் என்ன பண்ணலான்னு தெரியாமல் சிலுத்து போய் சிபிராஜ் படம் பார்த்த பாலாஜியோட நீங்கள் பெற்றா இருக்கிறது 92.7 பிக் அப் டேக்டி சி. ஏப்ரல் 1ஆம் தேதினால சும்மா லொல்லாய்க்கலாம் சொல்ல நிஜமாலே தான் அதை பார்த்துன்னு இருந்தோம். ஆனால் ஏப்ரல் 1 அப்படின்னு காலங்காத்தாலேருந்து நிறைய பேர் ஏமாந்த ஃபுல் ஏப்ரல் ஃபுல் காவலை வந்தால் காப்பி தூள்ற மாதிரி 7வது படிக்கும்போது நம்ம விளையாடின விளையாட்டியே திருப்பி விளையாடிருக்கலாம். வாட்ஸ்அப்பில் உங்களை ஏமாத்துற மாதிரி வீடியோலாம் அமைச்சிருக்கலாம். அமிச்சாங்களா? எனக்குலாம் 2-3 அமிச்சாங்க. ஆனால் எல்லாம் மொக்கையாக தான் இருந்தது. வேறு என்ன இருந்தது இன்றைக்கி? பயங்கரமாக ஏமாத்தினது யார் அப்படின்னு பார்த்தாக்க ஓலா கேபில் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு விளம்பரம் வெளியிட்டிருக்காங்க. சீக்கிரமே ஓலா ஏரோப்ளைன் எடுத்துன்னு வர போகிறோம், நீங்கள் உட்காந்த இடத்துலேருந்தே ஃபாரின்லுக்கெல்லாம் வந்து ஏரோப்ளைன்லேயே வீட்டிலேருந்தே போயிடலாம், சாப்பர் வரப்போகுதுலாம் சொல்லிட்டு நல்லா இருந்தது. அது ஒண்டி ஏமாத்தினது. மற்றபடி பெருசாக யாரும் பயங்கரமாக எதுவும் பண்ணல போல இருக்குது. நீ என்னடா பண்ணுறேன்றீங்களா? நம்ம தான் மொத்தமாக 300 வருஷத்துக்கு சேர்த்து கிராஸ் டாக்னு ஒன்று பண்ணி வச்சிட்டோமே. அடுத்த ஒரு 3 மணி நேரத்துக்கு இந்தியாவில் எங்கே இருந்தாலும் எவ்வளோ கோடி ரூபாய் செலவானாலும் சமத்து பையனா சமத்து பண்ணா சுச்சி பிஜிக்கி அப்படின்ற மாதிரி செம்ம ஜாலியாக கேட்டிங்கன்னா குபி சிரிப்பை வெளிப்படுத்துகிற மாதிரி காலத்தை வென்ற கிராஸ் டாக்லாம் உங்களுக்காக வெயிட்டிங் பிகாஸ் ஆஃப் த ஏப்ரல் ஃபூல்ஸ் டே ஸ்பெஷல். அது மட்டும் இல்லாமல் மனசு தொட்ட உருட்டி போட்ட மிரட்டி போட்டாச்சு பரட்டி போட்ட மெலடி பாடல்கள், அதுக்கப்புறம் உத்தம வில்லன் படத்துலேருந்தே ஒரு 3 பாட்டு 300 வாட்டி போடுற மாதிரி பேக்கேஜ். இது எல்லாரும் இது ஏப்ரல் ஃபூல்ஸ் டே ஸ்பெஷல் டேக் சி வித் மீ பாலாஜி கிராஸ் டாக் கமிங் சூன். வெங்கடேசன் சார் இருக்காங்களா? ஆமாங்க சார், எனக்கு ஹிந்தி கத்துக்கணும். நீங்க எங்க இருக்கீங்க? நான் இங்க தான் சென்னையில தான் இருக்கேன். யாருங்க? எனக்கு ஹிந்தி கத்துக்கணும்னு கேட்டதுக்கு உங்க நம்பர் கொடுத்தாங்க. நீங்க சென்னையில எந்த இடத்துல இருக்கீங்க? நான் எந்த இடத்துலனாலும் வந்து கத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன் சார். நீங்க எனக்கு ஹிந்தி சொல்லி கொடுத்தா போதும். எனக்கு இந்த ஹிந்தி தெரியாம ஆமாங்க ரொம்ப பிரச்சனையா இருந்ததுங்க. என்னால வெளிய இடத்துக்குலாம் போய் வேலையே செய்ய முடியல. அப்படிங்களா? என்ன ஜாப்ல இருக்கிறீங்க? உங்களுக்கு டைம் எப்ப? எனக்கு வந்து நான் கூர்க்கா ஜாப்ல இருக்கேன் சார். அப்படிங்களா? ஆமா, எனக்கு இப்ப ஆப்கானிஸ்தான்ல வேலை கிடைச்சிருக்கு சார். அப்படிங்களா? மே ஜானே கி பாஸ் மே ஆப்கானிஸ்தான் ஹை அப்படிங்கறதுனால எனக்கு போயிடுச்சு. ஓ, நான் அது எப்படி கரெக்டா சொல்லணும்? मुझे अफगानिस्तान में जॉब मिला है. काका चबाल जीबी काम मिला है. काम काकू என்ன சார்? काम मुझे अफगानिस्तान में काम मिला है. काम मिला है. சப்போஸ் எனக்கு அங்க ஆப்கானிஸ்தான் வரதுக்கு கையில பைசா இல்ல, கொஞ்சம் அனுப்புங்க அப்படின்றது எப்படி சொல்றது? मैं अफगानिस्तान आने को காச்சி பூலே கா ஜும்மாலே கோ மைம் अफगानिस्तान आने को मुझसे पैसा नहीं है. என்ன சார் நீங்க தமிழ்லயே சொல்லி கொடுக்குறீங்க? முச்சுசே पैसा नहीं है. பைசா நஹி ஹை அப்படின்னா என்கிட்ட பைசா இல்ல. ஆமா, நீங்க கொஞ்சம் அனுப்பிச்சு வைங்க அப்படின்றது எப்படி சொல்றது? कृपया करके. கிருபா என் ஃப்ரெண்டு தான். कृपयाனா ப்ளீஸ்னு அர்த்தம். கிருபியானா ப்ளீஸா? ப்ளீஸ் कृपया. கிருபியா கி ஜான்ச் லே ஹே. कृपया करके. கிர்கியா கர்க்கே கசட்ரே. நீங்க பணம் அனுப்பி வச்சீங்கன்னா நான் வருவேன். பாத்தீங்களா? ஆமா, நீங்க இல்லனா வர மாட்டேன் அப்படின்றது. அகர் அகர முதல்ல எழுத்தலாம் இல்லங்க. அகர் 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 கொஞ்சம் நகரு. अगर अगबा अगर अगर आप आप पैसा पैसा बालेंगे भेजेंगे वाह अबर आगा पैसा भेजेंगे मैं वहाँ आऊंगा. मैं गुगांग गुआ वहाँ वहाँ रह वहाँ घर घर वहाँ आऊंगा. ஆவும்போது வாய் ஊ ஆகுது. பரவாயில்லையா சார்? பரவாயில்ல, ஆऊंगा சார். இந்த எனக்கு வந்து இப்ப திடீர்னு கால்ல அடிபட்டுடுச்சு. ஒருத்தர் கியா ஊவா அப்படின்னாரு. நான் கால்ல ஊவான்னு. அது கரெக்டா? அது ஹிந்தியில எப்படி சொல்லணும்? मुझे पाव में चोट लगता है. நான் பாவம் தான் சார், அதனால அது சொல்ல வேணாம். பாவுன்னா காலு. பாவுனா காலா? பாவு பயிர். என் பாவ ஒருத்த மிதிக்கிறான் சார். ஏய், பாவ மிதிக்காத போ. சார் சொல்லுங்க சார். பாவு चोट लगता है என்ன? காயம் பட்டிருக்குது. चोट लगता है. आपके सामने बीच कर है ना என்ன சார் அர்த்தம்? ஒருத்த என்ன பார்த்து அப்படி சொல்லிட்டான் சார். आपके सामने ना आपके सामने बीच कर है ना என்ன சார் அர்த்தம்? ஒருத்த என்ன பார்த்து அப்படி சொல்லிட்டான் சார். आपके सामने ना आपके सामने बीच करते हैं मुझे चुमका की जुम அப்படின்ட்டான் சார். आपके सामने ना உங்க எதிரிலன்னு அர்த்தம். அப்ப என்ன பார்த்து என்ன சார் அப்படி சொல்லிருப்பான் அவன்? आपके सामने क्या சொன்னா? क्या சொன்னானா आपके सामने बीच लगता है मैं அப்படின்ட்டான் சார். बीच लगता है. बीच लगता है மீனிங்லெஸ் சார். அப்படியா சார்? அப்ப तुम्हारा बोलने की हमारा बोलने की அப்படினா என்ன சார் அர்த்தம்? बोलने क्या? போல்னா பேசுறது. நக்கினா? நக்கினா சும்மா வல்கர் வேர்டு நம்ம தமிழ்ல பேசுற மாதிரி இருக்குது. நாளைக்கு எனக்கு விசா இன்டர்வியூ இருக்கு சார். அப்படிங்களா? இப்ப நான் என்ன பத்தி 2 வார்த்தையில சொல்லணும். எனக்கு வந்து 43 வயசு ஆகுது. நான் வந்து இந்த வேலைக்கு தகுதியானவனா இருப்பேன்றது எப்படி சார் சொல்றது? मुझे
45 उम्र है. சைந்தவி நல்லா பாடுவாங்க. 45 சைந்தாலிஸ். 43 43. ஓ 43 சைந்தாலிஸா சார்? அப்ப 44க்கு என்ன சொல்றது? 44. ஓகே நெடுவாலிஸ்னா? இல்ல சார் சவாலிஸ் சைந்தாலிஸ். 45 उम्र है. உமர் அப்துல்லா காஷ்மீர் பிரைம் மினிஸ்டர். உமர்னா வயசு. ஓ உமர்னா வயசா? 45 उम्र है. ஓ குமரகம். உமரா சார். உமர்னா வயது. வயது ஓகே. எனக்கு இப்போ வந்து இந்த வேலையை எனக்கு கொடுத்தா நான் நல்லா செய்வேன் அப்படின்னு எப்படி சொல்றது? अगर आप एक काम मुझे दीजिएगा. எங்க அக்கா அகர் आप मुझे या काम दोगे. यक्का काम बोगे. मैं अच्छी तरह करूंगा. मैं मला நல்லா நடிப்பேன். अच्छी तरह करूंगा. செய்வேன் நல்ல முறையில செய்வேன். எனக்கு ஆனா நீங்க நல்ல சம்பளம் கொடுத்து என்ன பாத்துக்கணும். அது எப்படி சார் சொல்றது? மகர். என்ன சார் நீங்க அகரு மகரு உகருன்னு சொல்லிட்டு ஹிந்தி எப்படியே முடிச்சிடுறீங்க? அகரா மகரா இப்போ? மகர்னா ஆனால். அப்ப நகருனா? मुझे अधिक वेतन देंगे. அதிக வேலை கொடுத்தீங்கன்னா? अधिक वेतनना சம்பளம். வேதம் புதிதுனா? वेतन. ஓகே பேத்தன். मेरे परिवार. मेरी परिवारனா फैमिली. பூக்னா பசியோட இருக்காங்கன்னா. மூக்குனா பசியா சார் ஹிந்தில? பூக்குனா பசியா? அப்ப மூக்குனா என்ன சார்? மூக்குனா நாக்கு. அப்ப நாக்கு மூக்கானா? என்ன கட் பண்ணிட்டாரு? பிக் எஃப்எம்ல இருந்து பாலாஜி பேசுறேங்க. பிக் எஃப்எம்ங்களா? நீங்களும் சமயம் வந்து யாருனே தெரியாத ஒருத்தருக்கு ஹிந்தி சொல்லி ஆரம்பிச்சிட்டீங்க. ஏதோ சொல்ல மேட்டந்து தாமோதரன் மேரே வாப் தாமோதரன் சொல்லவே. சூப்பர் சார். நீங்க ரொம்ப துமாரா ஹிந்தி बहुत अच्छा है சார். மிக்க நன்றி. ஹாய் துமாக்கே பேஸ்னே கி. अच्छा बहुत धन्यवाद. ஹலோ நல்லையன் இருக்காங்களா? நல்லையன் என் பேரு தங்கதுரை. ஓகே. எனக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் என் ஃபேமிலிக்கு போடணும் நல்லையன். ஓகே. உங்க அட்ரஸ் அனுப்புங்க. நாளைக்கு மார்னிங் வரேன் சார். ஓகே. அவ்வளவுதான். உங்களுக்கு ஏஜ் சார்? எனக்கு வந்து 63 ஆகுது சார். அதாவது இப்போ வந்து 60க்கு மேல ஏஜ் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நிமிஷம் இருக்க. அந்த மாத்திரையை கொஞ்சம் எடுத்துரு. நல்லையன் சொல்லுங்க. என்ன 60க்கு மேல இருந்ததுன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கிடையாது உங்களுக்கு. நான் உங்ககிட்ட சில விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கு. ஓகே சார். எனக்கும் என் ஒய்ஃபுக்கு தான் ரொம்ப முக்கியமா இது எனக்கு என் ஒய்ஃபுக்கு தான் முக்கியமா தேவை. ஓகே சார். எனக்கு வந்து இந்த 2 வருஷமா டிபி இருக்க மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணோம் நம்ம எக்மோர்ல. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தா அதை உறுதிப்படுத்திட்டாங்க. ஓகே சார். இப்போ கிட்னியும் ப்ராப்ளம்ல இருக்கு. ஓகே சார். ஸோ எங்களுக்கு வந்து இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டா ஏதாவது பலன் இருக்குமா அப்படிங்கிறது எங்களோட நிலைமைக்கு போட முடியுமா? நீங்க இப்போ உங்களுக்கு போடுறதுனால பலன் எதுவுமே கிடையாது. ஏன் அது இப்போ போடுறதுனால பலன் எதுவுமே கிடையாது. நீங்க அப்படி சொல்லக்கூடாது. உங்க பையன் மாதிரி நினைச்சுக்கிற நல்லையன். ட்ரீட்மெண்ட் வேணும்னா காசு கேட்குறாங்க. அந்த காசுக்காக தான் இன்சூரன்ஸே போடணும்ட்டு என்ன பண்ணலாம் நல்லையன்? நம்ம எப்படி சட்டத்தை ஏமாத்தி பண்ண முடியும்? பண்ணவே முடியாது. நீங்களும் இப்படி சொன்னீங்கன்னா எப்படி பண்ண முடியாது? அதுக்கு பண்ணவே முடியாது. நீங்க நான் என்னதான் பண்ணலாம்? சட்டத்தை எப்படி ஏமாத்துறது? எது பண்ணாலும் கிடைக்காது உங்களுக்கு. ஐயோ நெஞ்சு வலிக்குது நல்லையன். நீங்க சொல்லுங்களேன் கொஞ்சம் என்ன பண்ணலான்னு. பண்ண முடியாது நல்லையன். என்னோட வீட்டுக்கார அம்மா உங்ககிட்ட பேசணுமா? அவங்க யாருக்கு கொடுத்தது? நம்பர் கொடுத்தது? ஒரே நிமிஷம் இருக்க நல்லையன். ஒரு விஷயம். அம்மா பங்கஜம் பேசுமா நீ அவர்கிட்ட. இப்போ என்ன உடம்பு பார்த்து இருமாதம்மா பேசுமா. சார் கொஞ்சம் கஷ்டப்பட்டாது எப்படியாவது முயற்சி செஞ்சு எங்களுக்கு இந்த நீ 3 வாரத்துக்கு மேலே பேசினா உனக்கு இழுத்துக்குன்னு சொல்லியிருக்காங்கல்லம்மா. நீ பேசாதப்பா போருமா நல்லையன். எப்படியாவது எங்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் வாங்கி கொடுங்களேன். பண்ண முடியாதுங்க. அதெல்லாம் பண்ணவே முடியாது. உனக்கு யார் பேர் நல்லையன் வச்சது? நீ நல்லையன் கிடையாது. எனக்கு போனே பண்ணாதீங்க. போன்லாம் கட் பண்ண முடியாது. யாருக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணியோ. ஐயோ வயிறு வலிக்குது. குடும்பத்தோட எங்க சாவுக்கு காரணம் நீ தானே எழுதி வச்சுட்டு நாங்க போயிடட்டா? எனக்கு தெரியாது. எனக்கெல்லாம் ஃபோன் பண்ணாதீங்க. நீங்க யாருன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்க யாருன்னு தெரியாம சும்மா என்ன பேசும்போது நம்பர் எப்படி வந்துச்சு உங்களுக்கு சொல்லுங்க. நாங்க குடும்பத்தோட அம்மா இருமாதம்மா சும்மா வெட்டியா ஃபோன் பண்ணிட்டு இருக்கல. எங்க குடும்பத்தோட தற்கொலை பண்ணி உன் பேரை எழுதி வச்சுட்டா? ஏதாவது பார்த்து செய்ப்பா. தம்பி நல்லையா என் மனைவி பேசுறதுக்கு வெட்டியா பேசிட்டு இருக்க. யாரு தம்பி என் மனைவி பேசுறது கேக்குதா இல்லையா? என்னது அறிவுல உனக்கு இல்லடா. இதெல்லாம் வச்சிடுறா அப்ப நான் எனக்கு இருக்கிற எல்லா தம்பியும் வச்சு பொக்குன்னு குத்துவேன்டா. என் நோயை உனக்கு பரப்பி விட்டுருவேன்டா. என் நோயை நான் தொட்டாலே நோய் வரும் தெரியுமா? என் மூக்கு வச்சு உன் முதுகுல தேய்ச்சா மூக்கு நோய் வரும்டா உனக்கு. வேற உங்களுக்கு நான் டேய் நான் பிக் எஃப்எம்ல இருந்து பாலாஜி பேசுறேன்டா நல்லையன்.
ஐயோ வாட் நான்சென்ஸ் கை யூ ஆர் நாட் டாக்கிங் டு மீ, யூ ஆர் டாக்கிங் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் தேர். வாட் யூ ஆர் திங்கிங்? சாவ போற குடும்பம் நினைச்சீங்களா? எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. யாரோ விளாடுறாங்க. ஆனா கொஞ்சம் பயமாவும் இருந்துச்சு. யார் யாரு என் போன எடுத்து இப்படி எல்லாம் எழுதி வச்சுட்டு யாரையா சாவ போறாங்க. ஐயோ ஓ யூ ஆர் பைண்டிங்கா? இந்த நேரத்துல நான் சிம் கார்டே மாத்தி எல்லாமெல்லாம் தோணுச்சு. என் மனைவியா நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? அவங்களா? அவங்க பரவாயில்ல. நீங்க தான் ரொம்ப கலக்கிட்டீங்க. அவங்க கூட ஆனா அவங்க வாய்ஸை கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சு இல்ல, கொஞ்சம். அவங்க நடிப்புல இயல்பு தன்மை இல்ல. அடுத்த வாட்டி இயல்பான மனைவியை நடிக்க சொல்றேன். ஓகே ஓகே சார். கிராஸ் டாக். வணக்கம், துரைப்பாண்டி இருக்காங்களா? நான் தான் பேசுறேன். துரைப்பாண்டி தான் பேசுறீங்களா? ஆமா சார். வணக்கம் சார், நாங்க சர்வதேச முடியுதிர் நிலையிலிருந்து பேசுறோங்க. சரி. உங்களுக்கு இந்த முடியுதிர் ப்ராப்ளம் இருக்குங்களா? இருக்குது. என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்க இதுக்கு? கூலான ஐட்டம்னா சாப்பிட்டுக்கிறது. எப்படி சார், எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் வச்சு பழைய சாப்பாடு எடுத்து சாப்பிடுவீங்களா? இல்ல அப்படி கிடையாது. கீரை வகைகள் சாப்பிட்டுக்கிறது. கீரை வகைகளா? முளைக்கீரை சாப்பிட்டா முளைச்சிட்டு வரும் முடி அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா உங்ககிட்ட? இல்லையே. பேன் தொல்லை உங்களுக்கு கிடையாதா? அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கிடையாதா? அந்த மாதிரிலாம் கிடையாது. பொடுகு தொல்லை? இல்ல சார். ஓகே. வெள்ளை முடி நரைதல்? இருக்கு சார். நான் சொல்றதை நீங்க ஒரு 2 வாட்டி செய்யணும், சரிங்களா? ஓகே. உங்களோட ஆள்காட்டி விரல் இருக்குங்களா ஐயா? அதுல நகம் வந்து என்ன கலர்ல இருக்கு? ஒயிட் கலரா? இப்போ அந்த ஆள்காட்டி விரல் நகத்தை எடுத்து அது தலையில வச்சு நச்சுக்கு ஒரு வாட்டி சொறீங்க சார். யார் சார் நீங்க பேசுறீங்க? ஹலோ சார், நாங்க சர்வதேச முடியுதிர் நிலையிலிருந்து பேசுறோம். ஓகே, தெரிஞ்சாச்சு. இல்ல அப்படி இல்ல சார், நீங்க வந்து நான் சொன்ன மாதிரி அப்படி பண்ணுங்க. அப்பதான் பிரஷர் வந்து பல்லுல இருந்து மண்டைக்கு போகும் சார். விரல வச்சுக்கோங்க. சரி. இப்போ நான் பண்ண மாதிரி தலையை சொறீங்க. பண்ணிட்டீங்களா? அப்படின்னு பண்ணும்போது நாக்கு ரோல் ஆச்சா சார் உங்களுக்கு? ஆமா சார். இப்போ உங்க விரல் எடுத்து பாருங்க, முன்னாடி விரல. அந்த விரல்ல என்ன மாற்றம் தெரியுது? தெரியல சார். முடியில இருந்து எதுவும் கையில வரல உங்க கையில? வரல சார். ஃபேண்டாஸ்டிக். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் உங்களுக்கு வெற்றி அடைஞ்சு விட்டது. பாருங்க, உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனையே இப்ப கிடையாது. உண்மையே தான் பேசுறீங்களா இல்ல கலாய்க்கிறீங்களா? சார், இது சர்வதேச முடியுதிர் நிலையம், நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? சொல்லுங்க சார். ஓகே, இது நீங்க பண்ணதுக்கு வந்து இப்போ உங்க அக்கவுண்ட்ல இருந்து நாங்க 350 ரூபீஸ் டிடெக்ட் பண்ணிப்போம் சார், உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து. என்ன சார் விளையாடுறீங்களா சார்? இல்ல சார், இது வந்து நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நீங்க ஒத்துக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு கடைசியில சொல்றோம். நீங்க யாருங்க பேசுறீங்க ஃபர்ஸ்ட்? சர்வதேச முடியுதிர் நிலையத்துல இருந்து பேசுறோம் சார். முதியோர் இல்லமா நீங்க? முதியோர் இல்ல, முடியுதிர் நிலையம். அது எங்களுக்கு ரீசெண்டா நாங்க ஒரு பாட்டெல்லாம் லான்ச் பண்ணிருக்கோம், உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? என்னங்க சொல்லுங்க. முடியுதிர் காலம் மண்டையில் தெரிகிறது. அந்த பாட்டு தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? ஹலோ ஹலோ, என்னங்க பேசுறீங்க? தமிழ் பேசுறோம். தமிழ் பேசுறீங்களா? இது யாருங்க பேசுறீங்க? அத திருப்பி எத்தனை வாட்டி அதே கேள்வி கேப்ப? ரீசெண்டா ஏதோ கஸ்டமர்னு சொல்லிட்டு பேசினா 350 ரூபாய்க்கு மேல 700 ரூபாய் எடுக்கணும் அக்கவுண்ட்ல இருந்து. அக்கவுண்ட் டீடைல்ஸ், ஆல் டீடைல்ஸ் எங்களோட லேப்டாப்ல இருக்கு. லேப்டாப்ல இருக்கா? எங்களோட எல்லா டேட்டாபேஸ்ல எல்லாமே இருக்குதியா. நீ சொல்ற டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு. உன்னோட டீடைல் எல்லாமே இருக்கு. எவ்வளவு முடி கொட்டி இருக்குது ஒரு நாளைக்கு, எவ்வளவு முடி நீ வந்து ஒரு நாளைக்கு கொட்டும் போது பார்த்து பதட்டப்பட்டிருக்க, எல்லா டீடைல்ஸ் எங்களுக்கு இருக்கு. முடிஞ்சா எடுத்துக்கோயா போயா. முடிஞ்ச அதுலயே ஒரு முடி இருக்கு பாத்தியா நீ? தேவையே இல்லையா? அதான் முடி தேவையில்லை. ஒண்ணுமே இல்ல. ஓகேவா? மயிர் போச்சுனா ஒண்ணுமே இல்ல. என்ன அப்படி பசுக்கு இப்படி பேசிட்ட? என்ன கலாய்ச்சிட்டு இருக்க நீ? அப்படிதாயா? முடி உனக்கு 700 ரூபாய் இப்ப போதியா அக்கவுண்ட்ல இருந்து பார்க்கலாமா? என் அக்கவுண்ட் 0 பேலன்ஸ்யா. கிராஸ் டாக் ஷோ நடத்துற ஒரு கம்பெனில இருந்து பேசுறேங்க. ஓகே, நம்ம வந்து இந்த ரியாலிட்டி ஷோல இதுக்கு தமிழ்நாட்டுல கலந்துக்கிட்ட எல்லாரோட டேட்டாபேஸ் கையில வச்சிருக்கோம். அடுத்ததா மாபெரும் ரியாலிட்டி போட்டி அப்படின்ற ஒரு போட்டி ஆரம்பிக்க போறோம், சரிங்களா? நீங்க அதுல கலந்துக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இதோட பரிசு வந்து ஒரக்கட்டத்துல 40 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பிளாட் கொடுக்குறோம். நீங்க HBO சேனல் பாத்திருக்கீங்களா? பாத்துருக்கேன். அதுல மூவி மேரத்தான் அப்படின்னு ஏற்கனவே ஒரு ப்ரோகிராம் பண்ணிருக்கோம். இப்போ நாங்க பண்ற முதல் தமிழ் ப்ரொடக்ஷன் இதுதான். ஓகேயா? உங்க பேரு சொல்லுங்க சார். நான் வந்து மேபி அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போலாம். இல்ல, நீங்க எந்த ஸ்டேஷன் போறீங்களோ அதே ஸ்டேஷன்ல நம்ம ஷூட்டிங் பண்ணலாம். இல்ல, எனக்கு வந்து அடுத்த 2 மந்த்ஸ்க்கு நான் பிஸி. அடுத்த 2 மந்த்ஸ் கால் ஷீட் கிடையாதா உங்களுக்கு? இல்ல. ஓகே, ப்ரொடக்ஷன் மேனேஜர் அடுத்த 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் எப்ப டேட் இருக்குன்னு பாருங்க. ஓகே, செப்டம்பர் ஓகே உங்களுக்கு? சரி, ஓகே. போட்டியோட விதிமுறை சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு. போட்டி வந்து மொத்தம் 5 ரவுண்டா நடக்கும், சரிங்களா? முதல் ரவுண்ட் என்ன அப்படின்னா, லாரிக்கு நான் ரெடி, லாரி நீ ரெடியா அப்படின்ற ஒரு ரவுண்டு. உங்களை லாரிக்கு முன்னாடி படுக்க வச்சிருவோம். டிரைவரோட கையும் மூக்கியும் கட்டிடுவோம். டிரைவரோட கையையும் மூக்கியும் கட்டிடுவோம். கட்டிட்டு அவர் கையும் மூக்கு 2 மூடி இருக்கிற நிலைமையில உங்க மேல மோதாம அவர் லாரியை மேல ஏத்திட்டு வரணும். இந்த சவால்ல நீங்க ஜெயிச்சீங்கன்னா உங்களுக்கு 15 லட்சம் ரூபாய், சரிங்களா? அது நமக்கு எப்படி தெரியும் யார் டிரைவரா இருப்பா? இதுக்காக நரேன் கார்த்திகேயன் எல்லாம் கூட்டு வர முடியாது, சரிங்களா? இந்த ரவுண்ட்ல நீங்க உயிரோட வந்துட்டீங்க அப்படின்னா ரெண்டாவது ரவுண்ட் உங்களுக்கு. நீங்க சென்னையில எலக்ட்ரிக் ட்ரெயின் எல்லாம் இருக்குல்ல, அது மேல இருந்து நீங்க தாம்பரத்துல இருந்து மாம்பழம் வரைக்கும் பயணம் பண்ணும். எலக்ட்ரிக் ட்ரெயின் மேல அந்த கயிறை பிடிச்சிக்கிட்டே மேல அந்த எலக்ட்ரிக் வயர் போகும்ல, அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரே ஒரு செகண்ட் மட்டும் பவர் ஆன் பண்ணுவோம், சரியா? அப்படி ஆன் பண்ணும்போது நீங்க அப்படின்னு கத்திட்டீங்கன்னா அவுட். அப்படி கத்தாம அப்படியே டிராவல் பண்ணீங்கன்னா நீங்க நாட் அவுட். இந்த ரவுண்ட்ல நீங்க ஜெயிச்சீங்கன்னா உங்களுக்கு 4 லட்சம் ரூபாய் பிரைஸ். அதுக்கப்புறம் நீங்க 3வது ரவுண்ட் உயிரோட இருந்தீங்கன்னா 3வது ரவுண்ட் நடக்கும். உயிரோட இருந்தா என்னங்க பேசுறீங்க? இல்லங்க, உயிரோட இருக்கிறது தான் போட்டியின் விதிமுறையே.
இதுக்கு வந்து இதுக்கு ஜட்ஜஸ் வந்து கலா மாஸ்டர் வச்சிருக்கோம். சரி. ஒவ்வொரு ரவுண்டு நீங்க ஜெயிக்கும் போது அவங்க சிப்படா அப்படின்னு வாங்க உங்களை பார்த்து. அதுக்கு நீங்க ரீடேக் வாங்காம அழணும். சரிங்களா? ஆமா, ஏன்னா அதுதான் நார்மலா ரியாலிட்டி ஷோல நடக்கிறது. அதுக்கப்புறம் நீங்க அழல அப்படின்னா உங்களுக்கு கிள்ளி அடிச்சலாம் அழ வைப்போம். எல்லாம் இவ்வளவு டேஞ்சரா இருக்கு. எலக்ட்ரிக் ட்ரெயின்றீங்க, அப்புறம் பஸ்ன்றீங்க. அதனாலதான் கத்ரோங்கே கில்லாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? கத்ரோங்கே கில்லாடி இல்ல, அது எல்லாருமே கில்லாடியா இருக்கணும் அப்படின்னா கத்தினே இருக்கணும். அதுதான் கத்ரோங்கே கில்லாடி. அந்த ப்ரோக்ராம் இந்தியில நடக்குது. அக்ஷய் குமார் நடத்துறாரு. அதே மாதிரி இதை நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் வச்சு நடத்தலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். மூணாவது ரவுண்ட் என்ன அப்படின்னா 3 ஜூஸ் கொடுப்போம் உங்களுக்கு. 3 ஜூஸ்ல ஒண்ணுல விஷம் இருக்காது, மீதி 2த்துல விஷம் இருக்கும். மூணாவது ஜூஸே விஷம் மாதிரி தான் இருக்கும். அதை நீங்க குடிச்சிட்டு உயிரோட இருந்தீங்கன்னா அந்த ரவுண்டுக்கு உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் பிரைஸ் இருக்குது. விஷம் வைப்பீங்களா? விஷம் ஒரு ஜூஸ்ல வச்சிருவோம். உங்களுக்கு கொடுக்க மாட்டோம், டைரக்டா கொடுக்க மாட்டோம். 3 ஜூஸ்லயும் விஷம் கலந்துருக்கும். அதாங்க டைரக்டா கொடுத்தாங்க, ஜூஸ்ல வச்சாங்க. ஜூஸ் நாங்க தான சாப்பிடணும். இல்ல இனிப்பா இருக்கும்ல. அண்ணா என்ன அது இப்ப ஜூஸ் விஷம் இருக்கிற ஜூஸ் குடிச்சோம்னா காலி இல்ல. அது பரவாயில்லைங்க. ஆனா உங்களுக்கு பரிசு வருது இல்ல, நீங்க தோத்தாலும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் பணம் வந்துரும். உயிரோட இன்சூரன்ஸ் சொல்றீங்க. பணம் வருது இல்ல. இந்த போட்டியில நீ கலந்துக்கிறியா? ஃபைனல் ரவுண்ட் தான் இருக்கிறதுல பெரிய ரவுண்ட். என்ன ரவுண்ட்? ஃபைனல் ரவுண்ட் ஒரு ரூம்க்குள்ள உன்னை பூட்டி வச்சிருவான். யோ என்ன பாஸ், நீங்களா போன் பண்றீங்க? நீங்களா இந்த மாதிரி கலந்துக்கிறேன் கேக்குறீங்க, என்னத்தை இது பண்றீங்க? டேய் அமைதியா இருடா, அடுத்த ரவுண்ட் கேளுடா. சொல்லுங்க. அடுத்த ரவுண்ட் வந்து ஒரு ரூம்ல உன்னை பூட்டி வச்சிருவோம். சரியா? ஒரு ரூம்ல பூட்டி வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லா பரத் படம், பேரரசு படம், விஷால் படம் எல்லாத்தையும் உட்காந்து பேக் டு பேக் நீ பார்க்கணும். பார்த்துட்டு ஜே.கே. ரிதீஷ் படத்தை கடைசியா போடும்போது நீ உயிரோட இருந்தனா நீ வின்னு மாபெரும் ரியாலிட்டி போட்டியில. அப்படி இல்ல அப்படின்னா அவ்வளவுதான், முடிஞ்சது. அங்கேயே உனக்கு சமாதி. இதை பார்த்துட்டு பேரரசே போன் பண்ணி அழற வரைக்கும் நாங்க போடுவோம். அட என்னங்க இடக்கு முடக்கா பேசுறீங்க? நான் வந்து போன் பண்ணி சொல்றேன் உங்களுக்கு. சிவா தானடா நீ? ஆல்ரெடி உன் பேர்ல அக்ரிமெண்ட்லாம் தயாரிச்சிட்டோம். சரியா? இந்த போட்டியில் நீ கலந்துக்கிற. ஃபைனல் ரவுண்ட் வரைக்கும் போற. ஃபைனல் ரவுண்ட்ல உனக்கு பேரரசு படத்தை காமிச்சு உன் படத்துக்கு மாலை போடுறோம். ஓகேவா? வெய்ய வைக்க முடியாதுடா. பேசி. Hello. Can I talk to Kalpana? Yeah, speaking. May I know who's this? I'm calling you from Kingfishers, madam. Yeah, please tell me. I'm who's calling this? you from Kingfisher. Okay. You're an ex-employee of our company, right? Yeah. May I know who am I speaking to? I'm Mr. Ranjit Malaya. Sorry, sir. Wrong number. No, it's Kalpana, right? Yeah, sir. You have been working with our company for some time. Sir, this is regarding what? Yeah, there's a previous employee referential check, sir. Yeah, tell me. Yeah, because you have been working with us for some time, we just want to cross-reference the characters, roles and definitions related, okay? Sorry? We just want to reference the cross-check and referential role, okay? Yeah, tell me. Yeah, how long is the period of working in our employee company, you are, madam? I was working with your company. Yes. But why you want to know the reason? I mean... Yeah, I will explain you, madam. You know, there's a lot of crisis that's been happening across the nation, across the Kingfishers and the bank account and debit card and credit card. You know that, no? What are you talking? No, there have been a lot of issues happening with Kingfisher and the salaries that been paying to the employees of our company. Issues regarding what? Madam, it's not a very funny or a joking call, okay? Sir, I'm not able to get you what you're trying then you to can say. ask me. You're laughing for everything. It's a serious call. I'm calling the verification of the companies. Sir, I do understand that, but your English is so funny. I'm not able to understand what you're trying to say. You're teasing me based on the languages system I am I'm using. so sorry about it, but I guess somebody is wrong. Because my accent and language is not proper, you can't dignity my doubts. But there is nobody called as Ranjit in Kingfisher. I know each employee. You don't know the each and every employee of any company, okay? In a company like big like this, who is the pilot of Ahmedabad aeroplane? You know, right now it's boarded at Coimbatore. You know that? Yeah, what is this? Ahmedabad pilot. Yeah, you know who is the air hostess, 7 air hostess in Cochin Trivandrum route? You know that? Flight number 173. Who is the co-pilot? So there is no something called flight number 173. No, I'm just saying. Is there an example means you know who is the staff member of the ground staff in the Chennai airport? Third Who is this? Listen to my questions carefully, okay? Okay. Then give your questions carefully, okay? Okay. First, how long is the employee experience of your in my company? You mean to say how long I worked with the company? I know mean. Please don't be mean to me. Okay. Yes, please. How long your working stay in the company of Kingfishers? It's been 3.5 years. 3.5 years. And yes. No, exactly the terms of months and conditions you tell. Months and conditions? Yeah, in what months. Is that? What is that? What you don't know, understand the language of English means how will I work in the systems? Yeah, what information you want? Okay, what is the role of objectivity that you joined in the company as? How long your working stay in the company of Kingfishers? It's been 3.5 years. 3.5 years. And yes. No, exactly the terms of months and conditions you tell. Months and conditions? Yeah, in what months. Is that? What is that? What you don't know, understand the language of English means how will I work in the systems? Yeah, what information you want? Okay, what is the role of objectivity that you joined in the company as? What? A role of subjectivity means? Role and responsibilities you took in. I was working as a cabin crew. You are a cab inspector.
Kalpana only, no, you are. Yeah, yeah. Please I'm don't sorry. play around and fool around like that. Okay, okay. I'm sorry. I'm Yeah. sorry. Who are you, the cab? What were you? What were you in the company? I was the cabin crew. So why the reasons that you quittings and company outgoing? Please don't gigi for everything. Okay, that is not the procedure of answering a fundamental formal call. Your voice is like iluthing. Please tell me like a Demi Moore. You know a Demi Moore is answering better than you. Oh my God. So who are you, sir? What sir? You are you sir? You're asking like English subtitle of Neelambari character in Padayappa. So what do you want me to Yeah, answer? in the cabin crew, what is the reason for you to quit the job and go to the outgoing? Out of company. Yes. Because I got a new job, that's right. Shakespeare, what he told, men may come and men may go, but we go on forever means you can't go like just like that. Was that a poetry which you were saying? No, it's a ilakkanam. What you're telling like this to me, don't ask me grammatical questions. Now Siddharth Mallaya wants to join you in the company immediately. Not Maya. He along with Manish Malhotra, they are launching a new airlines with the fabricated clothes and all. Aeroplane will wear clothes. Okay. And we really want you to be a part of the crew again. So you are saying you're Ranjit from Kingfisher, okay? yeah. But how can you use the term aeroplane and all? Aeroplane. What we call it as aircraft, right? For LKG, UKG, what we call, man? LKG, UKG is aeroplane only. No, I'm not an LKG, UKG. Stop it like playing like a kid now. Yes, of course, aeroplane group. Yes, for sure. Yeah, we are giving one makeup dabba and all to you. Okay, this time it's a Ilavasa offer. Like nonsense, you should not laugh for everything. If the passenger is co-passengering, somebody is having iduthu, like that means you laugh like this. Are you a cabin crew? Are you not a Sandra Bullock? Tumko ek aadmi Praveen pata hai? Friend da. உங்களோட ஃப்ரெண்டா? அப்போ வந்து பிரவீன்ற அந்த கேண்டிடேட் தான் வந்து உங்க நம்பர் நம்ம கிட்ட வந்தது. You are part of today's crosstalk. Oh my God! Please, Balaji, don't do this. குணசேகர் இருக்கா அப்படியா? சொல்லுங்க. குணசேகர் தானே? ம். நாங்க அகில இந்திய டிரைவர்கள் சங்கத்திலேருந்து பேசுறோம். ஓகே. அடிக்கடி டிரைவர்கள் தரக்குறைவா வாக்குவாதத்தில் ஈடுபடுறீங்கன்னு சொல்லிட்டு தகவல் வந்துருக்குது எங்க அசோசியேஷனுக்கு. நான் வேலை இருக்கு, யாருன்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். யாருன்னு சொல்லுங்களா? என் பேரு தனஞ்சயன். அகில இந்திய டிரைவர் அசோசியேஷன்ல இருந்து பேசுறேன். தொட்டிஜயா சாகுருடா அப்படின்னு இப்ப கூப்பிடுறேன். ஆய் ஒண்ணா அப்படியே. ஹலோ. குணசேகரா, பேசும்போதே போனை வைக்கிற. எனக்கு வேலை இருக்கு, யாரு ஃபர்ஸ்டா சொல்லுங்க. யோ, நீ டிரைவர் கூட சண்டை போட்டா நான் எதுக்கே வந்து உங்ககிட்ட பேச போறேன்? நீ என்னடா நீ போனை வச்சு எனக்கு அவங்க ஜாஸ்தி பண்ற? ஹலோ. ஏய், என்னடா பேசும்போது போனை கட் பண்ணுங்கற? நீங்க ஃபோன் பண்ணி நம்பர் யாருன்னு சொல்லிட்டு ட்ரேஸ் பண்ண விட ஆரம்பிச்சேன்னு சொல்றேன். என்ன ட்ரேஸ் பண்ண ஆளு வச்சிரா? அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நான் உன்னை ட்ரேஸ் பண்ணிட்டு வந்து அடிப்படா. பாருங்க பண்றத பாத்துக்கோங்க. பண்றத பாத்துக்கோங்களா? என்னத்த பாத்து? அட பாவி. ஐயோ ஒன்னு பயம் கேக்குது. ஏய் குணா, என்னடா போன் எடுத்து பேச மாட்டேன்றா? ஏய் அச்சா அவள்தான் ஒண்ணே. ஏய் பேசுறா. சும்மா கட் ஜாயின் வச்சுன்னு வச்சுக்க. டேய் டால்டா ஊத்தாப்பா. ரெக்கார்ட் பண்றியா? ரெக்கார்ட் பண்ணுவியா? ரெக்கார்ட் பண்ணி என்ன பண்ண போற நீ? சொல்றா. கம்ப்ளைண்ட் கொடுப்பியாடா? நீ அவ்வளவு பெரிய ஆளாடா? என் டிவிஎஸ் 51 கனவு வந்து போயிடுச்சுடா. அதை கம்ப்ளைண்ட் கொடுறா. ஹலோ, ஒரு நாள் மூத்த வருங்களா? என் பையனுக்கு பிச்சு ஜுரம் வந்து ஆஸ்பத்திரி அட்மிட் பண்ணிருக்காங்க. ஹலோ, நான் வார்டு பாய் கணேசலிங்க தான் பேசுறேன். இதெல்லாம் நாங்கள் முதல்வன் படத்துலேயே பார்த்துட்டோம். டேய் பேசுறா. டேய் இப்போ பேசுறா குணா. பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கேட்க வச்சுருக்கிறியா? டாய். ஏய் குணா. டேய் நான் உண்மையை சொல்லிடுறேன்டா. இப்போ எங்கடா ஒரு அளவு ஒட்டி சொல்கிறா. லைட்டாக பயமா இருக்குதுடா. டேய் குணா, நான் வேற யாரும் இல்லைடா, நம்ம பையன்டா குணா. பாரா, என் பக்கத்துலேயும் நிறைய பேர் இருக்காங்கடா, நிறைய மக்கள் இருக்காங்கடா குணா. நம்மள ஒரே ரத்தம்டா. குணசேகரா, ஒரு அளவு சொல்லு, நான் உண்மையை சொல்லிடுறேன். டேய், என் வாழ்க்கையில் நான் யார்கிட்ட இப்படி கேட்சதே இல்லைடா. டேய் சனினே. ஹலோ குணசேகரன் ஆஃபீஸர், மிஸ்டர் குணசேகரன், உங்களை எப்படி கூப்பிட்டா நீங்கள் உண்மையை சொல்லுவீங்க? As I am suffering, I will tell you the truth. Please tell me one hello. Why are you doing like this to me? I am basically a decent family boy. ஒருத்தங்களுக்கு இருமி இங்கே ஆஸ்பத்திரியில் சேர்க்குற அளவுக்கு சிரிச்சிருக்காங்க. ப்ளீஸ், நைட் வேறு அவங்க ஷோ பண்ண 9 மணிக்கு. Are you there? Are you alive? இவ்வளோ நேரம் ரெக்கார்ட் பண்ணால் போலீஸ்லேயே கேட்க மாட்டாங்க அதை. யோ குணா, அவனை தூக்குறோம் நம்ம. குணா, ஆல்ஃபா காலிங் பீட்டா ஓவர். ஹலோ குணா, கலெக்டர் சார் சரண்டே வந்திருக்கேன். என் நண்பன் குடும்பம், என் குடும்பம். குணா, நீ மூச்சு விட்ட அந்த காற்றை நான் சுவாசிச்சிட்டேன். ஒழுங்கா பேசி தொலைடா. ஏய் பிம்பிம்லாம் சவுண்டு கேட்குது. பாம் இருக்கு. ஐ திங்க் தேர் இஸ் a bomb in the building. குணா, நீ நினைக்கிற அளவுக்குலாம் நான் வர்த்து பீஸ் கிடையாதுடா. டேய், நான் எஃப்எம்லேருந்து கூப்பிட்றேன்டா, பிக் எஃப்எம்லேருந்து கூப்பிட்றேன்டா. டேய் சோ முடிஞ்சே போயிடும்டா. டேய், யூ ஆர் வேஸ்டிங் த அவுட் கோயிங் கால் ஆஃப் த பிக் எஃப்எம் கம்பெனி. ஹவ் கேன் யூ டூ திஸ்? டேய் குணசேகரன், ஐ திங்க் ஹீஸ் காட் an heart attack. It's a severe paralysis of the heart right diabetic center. Correct? Am I right? You got stroke?
அப்போ ஃபோனை வச்சுட்டு போனவர் தான். அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷத்துக்கு அவர் யாருன்னே தெரியாது. அதுக்கப்புறம் கபால்னு வந்து யாரோ சொன்னாங்க ஆன்சரிங் மிஷினில் அவருக்கே தெரியாமல் போயிடுச்சான். சரி எல்லாம் ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு போச்சு. ஆனால் செம்ம ஜாலியாக இருந்தில்ல. ரொம்ப நாள் கழிச்சு நானும் இந்த கிராஸ்டாக்லாம் திருப்பி உட்காந்து கேட்டேன். இட்ஸ் ஏப்ரல் டே ஃபுல் ஸ்பெஷலாக முடிஞ்சு போச்சு. நான் இப்போ அப்படியே நவுந்து போயிட்டு நாளைக்கு சாயங்காலம் மறுபடியும் ஒரு பார்க்குறேன். உங்களுக்கு நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. பக்கத்தில் இருக்கவங்கள முடிஞ்சா பார்த்துக்கோங்க. லைக் யூ நெக்ஸ்ட் டைம். இது பாலாஜி சிங். டாடா பாய் குட் நைட். நான் கிரேட் நைட்.